வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், யூஎஸ் ஆயில் ப்ளஸ் கோல்டு இதில் எல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தலாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப வந்து ரிமைண்ட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். யாரும் வந்து இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்டை பார்த்து நம்பி அந்த குரூப்பில், அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து சேர்ந்துங்க, நான் சிக்னல் தர்றேன், அது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு எந்த விதமான அக்கௌண்ட்டும் கிடையாது. டெலகிராமில் அக்கௌண்ட்டே இல்லை. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி போய் சேர்ந்து ஏதாவது பணம் காசு கேட்டாங்கன்னா கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம பியூர்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். நான் வந்து கிளாஸஸ் எதுவுமே வந்து எடுக்கலை. எல்லாமே யூடியூப்பில் சொல்கிறதோட சரி. அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து தான் நான் இதை வந்து பார்க்குறேன். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்டை, ஃப்ரீ ஆக்சஸ், அது இதெல்லாம் சொல்கிறது, செக்ரட்டரி, பார்ட்னர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நானும் வந்து பார்க்குறேன். ஒரே தமாசா தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதனால தான் நான் என்னுடைய அக்கௌண்ட்டுடைய முகப்புலேயே வந்து போட்டிருப்பேன், நான் நெவர் ஆஸ்க் மணி ஃபார் எனி ரீசன் ஸ்கேமர்ஸ். எந்த காரணத்தை முன்னிட்டும் பணம் கேட்பதில்லை. ஆரம்பத்திலே இந்த சப்போர்ட் டீம் அந்த மாதிரிலாம் வந்திருந்தது. அப்போவுமே நான் அதை வந்து எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சாச்சு. அதனால் எப்போவுமே இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், ஏதாவது படிக்கிறீங்க, ஏதாவது பார்க்குறீங்கன்னா டாப் டு பாட்டம். ஏன்னா நுனிப்புல் மேயறதை வந்து தவிர்த்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரே படிக்கிறீங்கன்னா ஹெட்லைன்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஹெட்லைன் மட்டும் படிக்கிறதும் தப்பு, ஹெட்லைனை படிக்காமல் உள்ளே படிக்கிறதும் தப்பு. அதனால தான் முகப்பிலேயே இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். எத்தனை பேர் வந்து புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறவங்க தெரியல. அதனால் நான் இந்த பதிவோடைய ஆரம்பத்திலேயே நான் இதை வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் தயவுசெய்து பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகிடுங்க. அதே மாதிரி நீங்கள் திரும்பவும் நான் இதை பதிவு பண்ணுறதுல எந்த சலிப்பும் இல்லை எனக்கு. என்னென்னா, நீங்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகிறீங்க. ஒலிம்பிக் போட்டிக்கு உள்ளூரில் விளையாடுறதுக்கே ப்ராக்டிஸ் இல்லாமல் போனீங்கன்னா உங்களால் விளையாட முடியாது. நீங்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு போகணுன்னா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசனை பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரேடிங்கில் வந்து உள்ளே வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து கொடுக்கும். ட்ரேடிங்னு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை வாழ்க்கையில் எந்த படிநிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, அதை பயிற்சி, அதை மட்டுமே, அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுடைய சிந்தனையில் வந்து இருக்கணும். இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். நம்ம ஆயிலிருந்தே வந்து ஃபஸ்ட்டு இந்த பதிவு வந்து பார்த்துடலாங்க. இந்த ஆயில் வந்து கிட்டத்தட்ட 2023 24 ஒரு தடவை, 25 ஒரு தடவை, 26 பிரேக் ஆகிடுச்சு. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்டை வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோங்க. நீங்கள் பார்க்குறது இது வந்து வீக்லி சார்ட். கொஞ்சம் உடல்நிலை வந்து சரியில்லை தான், வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் பாடத்தை மட்டும் கொஞ்சம் வந்து கவனிங்க. நம்ம இதை திரும்ப வந்து சொல்கிறோம், நம்ம ட்ரெண்ட் லைன்னு வந்து ஒன்ஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா மேபி கீழே போய் ஒரு புது லோவோ இல்லைன்னா ஈக்குவல் லெவல்லையே வந்துட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நிறைய முறை நம்ம வந்து பார்த்துட்டோம். இதை நம்ம இப்படி கூட பார்க்கலாம். இப்படி வந்தது ஈக்குவல் லோவிலேருந்து இங்கே வந்திருக்குது, திரும்பவும் இந்த ஈக்குவல் லோவிலேருந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதை பிரேக் பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு அப்புறமா என்ன ஆகும், இது வந்து இப்படி பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே இது வந்து பிரேக் ஆச்சுனாலும் ரொம்ப வேகமாக வந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 விஷயமே வந்து நடக்கும். என்ன அப்படின்னா, இங்கே வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. இங்கே வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து நீங்கள் வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும்தான் விளையாடுறீங்க பெரிய கிரவுண்டில். இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. மேலே போகிறீங்க, கீழே வரீங்க. ஆனால் இங்கே வரும்போது அப்படியே குறுகி ரொம்ப இது ஒரு சின்ன கிரவுண்டில் ஒரு 10 டீம் விளையாடும். கிரிக்கெட் மேட்ச் சொல்கிறேன். நம்ம ஊர்களில் பார்த்தோன்னா தெரியும், 10 டீம் யார் அடிக்கிறா, யார் ஃபீல்டு பண்ணுறது, என்ன ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இடம் இது. அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ளே பண்ண முடியாது, ப்ரெஷர் பில்டப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி வந்திருக்குது. அப்படியே வந்தால் கூட ஈக்குவல் லெவலில் இருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு வந்து வந்துருக்குது ப்ரைஸு. கீழே போய் ஒரு புது லோ வச்சதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனுக்கு தான் வந்தது.
இது எல்லாமே எக்ஸில் நம்ம போஸ்ட்டாக வந்து போட்டுக்கிட்டே தான் இருந்தோம். ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். திரும்பவும் அதே மாதிரி ஈக்குவல் லெவலுக்கே வந்தது. ஒன்ஸ் இந்த லெவலை வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கு. ட்ரெண்டு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அதை வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ஹைக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ கூட கோல்டில் அது நடந்துகிட்டு இருக்குது. நான் அதை வந்து போஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நிறைய சார்ட்டில் வந்து இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். திரும்ப 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 பார்க்கலாம். ரசிக்க கற்றுக்குங்க. ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அந்த விஷயத்தை தெளிவு ஆகிட்டீங்க அப்படின்னா அதை ரசிக்க கற்றுக்குங்க. அது இந்த ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும், ரொம்ப சின்ன வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷனுக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக அதே மாதிரி வந்து நடக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கு திரும்ப ப்ரைஸ் வந்து வந்துருக்குது. என்ன டைம் ஃப்ரேமில்? வீக்லி டைம் ஃப்ரேமில் இது நடந்துருக்கு. கன்ஃபார்மாக இது வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா இது வந்து அதிரி புதிரியாக நடந்திருக்கு. இது வந்து எதிர்பார்க்கல. பிரேக் ஆகும்னு தெரியும். அந்த பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகணும், இங்கே போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிப்பான். ஏன்னா இங்கே இருந்து பையாகி மேலே போகிறாங்க பார்த்தீங்களா. இங்கே இருந்து நம்பிக்கை 10 ரூபாயில இருந்து நம்பிக்கை 1000 ரூபா வர்ற வரைக்கும் இருக்கலாம். இங்கே வரும்போது 1000 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையாக பை பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் வருது. அப்போ இங்கே பை பண்ணவங்களாம் இங்கே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் நான் அந்த 50%ன்னு சொல்லுவேன். அந்த 50% வந்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்பிக்கையாக வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த லெவலுக்கு இது ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறதுனால அடுத்த லெவலுக்கு இவ்வளோ தூரம் கூட போகலாம். போனதுக்கு பிற்பாடு மறுபடியும் அந்த சின்ன சுணக்கம் இருக்கும், கொஞ்சம் வந்து கீழே வருவாங்க. இதெல்லாம் வீக்லியில் நான் சொல்கிறது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இது நடக்கும். ஆனால் வீக்லியில் இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதனால தான் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த மாதிரி போர் சூழல், ஆயில் கிடைக்கிறது கஷ்டம், இதெல்லாம் வந்து 2023 நமக்கு தெரியாது, 24 தெரியாது, 25 தெரியாது. பிரேக் ஆகும்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பஞ்சாயத்துலாம் வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியாது. ஆனால் somehow it is going to break. அது மட்டும் ரொம்ப கிளியர் கட்டாக வந்து தெரியும். கோல்டு கூட நான் இதே மாதிரி சொல்லியிருக்கேன், நான் சில்வர் சொல்லியிருக்கேன். ஸோ சும்மா சொல்கிறது இல்லாமல் வந்து நம்ம வந்து அந்த ப்ரீவியஸாக வந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து மேற்கோள் காட்டி தான் சொல்கிறோம். ஸோ கோல்டு இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2021 அது வந்து நீங்கள் ஆயில் வந்து இப்படி பார்த்தீங்க ட்ரெண்டு, அதே ட்ரெண்டு ஹரிசாண்டலாக இப்படியே கூட இருக்கும். இந்த லெவலுக்கு வரும்போது ரிஜெக்ஷன் கீழே வந்தது. இது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னா, எங்கேயோ இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு வரும்போது ஏறக்குறைய 2000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிட்ட வரும்போது ஒரு சின்ன சுணக்கு. அப்போ இது வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு திரும்பவும் பையர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வந்து பை பண்ணி இவ்வளோ தூரம் வந்தோன்னா திரும்பவும் ஒரு பயம். ஒருவேளை அங்கேருந்து கீழே போயிடுச்சுன்னா எதுக்கும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம்ப்பா, மேலே போச்சுன்னா பார்த்துக்கலாம். திரும்ப என்ன ஆயிடுது, இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே, இந்த லெவல் இங்கே இருக்குன்னா கொஞ்சமாக கீழே வந்துட்டு திரும்பவும் ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த ரிவர்சல் ஆகும்போது கூட நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ ஆயிலில் வந்து பிரேக் ஆனால் அதே ட்ரெண்டு வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு லோ வச்சுதுன்னா ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும், ஒரு லோ வச்சுதுன்னா ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும், ஒரு லோ வச்சுதுன்னா ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும். இந்த இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தது, ட்ரெண்டை பிரேக் ஆச்சு, ஹை வைக்க ஆரம்பிச்சது, ஹை. திரும்ப எங்கே வந்து பயந்துருக்குறாங்க, இந்த இடத்துக்கு வந்தோன்னா பயந்துட்டாங்க. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் தைரியமாக போராடி இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்தோன்னே பயந்து உளுந்தடிச்சு கீழே போயாச்சு. இந்த தடவை இந்த இடத்துலையே வந்து நின்று விளையாண்டுருக்குறாங்க. ஸோ இது எதை காட்டுது, இந்த இடத்துக்கு ஏற்கனவே பயந்த மாதிரி 2020 கொரோனாவுக்கு பயந்த மாதிரி 2022 யாரும் பயப்படல, ஏன்னா தெரிஞ்சு போச்சு. ஸோ இது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அது தைரியமாக வந்து வெளியிலலாம் எல்லாரும் வந்து போனாங்க வந்தாங்க. அதே தான் இதுவும். ஒரு தடவை தான் பயப்படுவாங்க, அடுத்த தடவை பயப்படுறது கொஞ்சம் கம்மியாகும். அடுத்த தடவை அந்த ஃபாலோ ஆகுறதும் வந்தாங்க. இந்த ரேஞ்சிலேருந்து இவ்வளோ தூரம் பயந்து கீழே போனாங்க, ஆனால் இந்த தடவை வந்து இவ்வளோ தூரம் தான் வரவே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்ப எங்கே வந்தாங்க, இங்கேயே வந்துட்டாங்க பார்த்தீங்களா. தைரியமாக வெளியிலையும் போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த செல்லர்ஸ் வந்து ரொம்ப டஃப் கொடுத்து இங்கே இருந்த நேரத்தை விட இங்கே அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்த பிரேக் பண்ணி போயாச்சு.
ஸோ இதெல்லாம் நீங்கள் சார்ட்டில் அப்சர்வ் பண்ணணும். என்ன நடந்துகிட்டு இருக்குது, பையர்ஸ் போராடிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்க கற்றுப்பீங்க. இதுவும் அதே தான் நடந்தது. 3 வருஷத்தில் பிரேக் ஆச்சு, மேலே போயிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதான் நடந்தது. 2013, 14, 15, 16, 17, 18, 19 தான் பிரேக் ஆச்சு. ஸோ ஒரு முறையும் ஒரு சார்ட்லேயும் நீங்கள் அது வந்து கோல்டில் பார்த்தீங்க, இது இப்போ நீங்கள் வந்து ஆயில் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஒரு இடத்துலையும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்ம தான் வந்து இதை வந்து கவனிக்க வந்து தவறிடுறோம். ஸோ விஷயங்களை கொஞ்சம் நல்லா ஆழமாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படாது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இப்போ நான் வந்து இதில் நம்ம எக்ஸ் வலைதளத்தில் போஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த கப் பேட்டர்ன் அது இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. பேட்டர்னில் ரொம்ப வந்து மூழ்கிடாதீங்க. ஸோ நான் இந்த பேட்டர்ன் வருது, அந்த எதை பார்த்தாலும் உங்களுக்கு அதே மாதிரியே தெரியும். எந்த பேட்டர்னை பார்த்தாலும் கப்பு மாதிரியே தெரியும். இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிடும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா. ஓரளவுக்கு மேலேருந்து கீழே வந்ததுன்னா ஒரு சின்ன ரிவர்சல்னாச்சும் இருக்கும் மறுபடியும் கீழே போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப இந்த லோவை கட் பண்ணாங்கன்னா இன்னும் வீரியமாக கீழே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதே சமயத்தில் ஒரு ஃபால் நடந்துகிட்டு இருக்குன்னா ரொம்ப கிராஜுவலாக கரெக்டாக போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு ஃபால் வந்து அந்த ஃபாலோடைய எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ராப் இருக்கும். இந்த ட்ராப்புக்கு அப்புறமா கட்டாயமாக இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து நிற்கலாம். நின்றுட்டு பொறுமையாக அப்படியே மேலே போய் இந்த ட்ராப் லெவலுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இது நடக்கும். வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப பெரும் பணம் இருந்தால் தான் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து போயிடணும். நீங்கள் இதில் எல்லாத்தையும் பார்க்குறது எல்லாமே ஓகே. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஈவன் நான் நேற்று கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ஆயில் ப்ரைஸை வந்து நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் முன்னாடி வந்து ஃபாலோ பண்ண போது இதை நான் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக நடந்தது. இது வந்து இங்கே இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வந்து கொடுத்துருந்தேன். இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு காமிச்சிருந்தேன். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, இந்த வீடியோவிலேயே சொன்னேன் நான். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது. எங்கே பார்த்தோம், கோல்டில். இது என்ன நடந்தது, கோல்டில் என்ன ஆச்சு, ஒன்ஸ் பிரேக் ஆன உடனே கண்ணாப்பினான்னு மேலே போயிடுச்சு. அப்போ ஏற்கனவே இந்த ட்ரெண்டு இந்த லெவலில் தான் வந்து சப்போர்ட் எடுத்ததுனால நான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே போகும்போது கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. இது என்னன்னா பிரேக் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை அப்படின்ட்டு. என்ன நடந்தது, எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தேன். நீங்கள் தான் வந்து ஆப்ரேட்டரே நீங்கள் தான் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன்னா, அப்படி கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ், பயிற்சி, உங்களாலேயும் முடியும். இது இப்படி தான் நடக்கும். இது ஆப்போசிட்டாக நடக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த இடத்த கட் பண்ணணும். இப்படி கீழே வர்றவன் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு எடுத்து இந்த மாதிரி வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் 80% ஆஃப் த டைம் இப்படி தான் நடக்கும். இதில் இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்த செல்லர்ஸால் அடுத்த தடவை இவ்வளோ தான் கொண்டுட்டு வர முடிஞ்சுது, அடுத்த தடவை இவ்வளோ தான் கொண்டுட்டு வர முடிஞ்சுது. அடுத்த தடவை இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, யார் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி நடக்கும், பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். அப்போ பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன ஆகும், பிரேக் ஆனால் கண்ணா பின்னான்னு வந்து போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா போர் சூழலில் இருக்கிறதுனால கன்ஃபார்மாக வந்து நடக்கும். வீக்லி பிரேக்ஸ் த ட்ரெண்ட் அண்ட் இட் ஷுட் ரீச் த மவுண்டன் டாப். அதை நம்ம சொன்னது. இங்கே பிரேக் ஆகும்போது வீக்லி வந்து பிரேக் ஆகிடுச்சு. இது வந்து இந்த மவுண்டன் டாப்புக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் கணிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ட்வீட்டு. ஸோ ஐ கெஸ் த ஆன்கோயிங் ஆயில் கிரைசிஸ் வில் ஹாவ் எ நியூ சாப்டர். ஸோ ஏதோ ஒரு
ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அது நடந்ததுனா தான் இது வந்து அதிரிபுதிரியா மேலே வந்து போகணும். ஸோ போனதுக்கப்புறமா அப்படியே போயிடுமா மேலே அப்படின்னா இல்லை, இங்கே வந்து செட்டில் ஆகணும். கண்டிப்பாக இதில் வந்து செட்டில் ஆகும். இது இவ்வளோ தூரம் ரைஸ் ஆனதுனால கொஞ்ச நாச்சும் வந்து கீழே வந்துட்டு தான் திரும்ப வந்து அடுத்த ஹைக்கு வந்து போகணும். இது வந்து சும்மா ஒரு ரெஸ்ட் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஆன்கோயிங் வார் அப்படியே கொஞ்சம் வந்து செட்டில் ஆகலாம். செட்டில் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால ஆயில் ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து விண்ணை தொடலாம். இது வந்து நடக்கும். இது வந்து பேட்டர்ன். இதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் பிரேக் ஆச்சு. கோல்டில் பிரேக் ஆகி இப்படி தான் போயிருந்தது. இப்போ ஆயிலையும் பிரேக் ஆகி இப்படி தான் போயிருந்தேன். பிரேக் ஆனோன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்ன அதே விஷயந்தான். பிரேக் ஆச்சு, இவ்வளோ தூரம் போச்சு, ஒரு சின்னதாக ஒரு 50% வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது அதே இடத்துக்கு வரும்போது எவ்வளோ வால்யூமோட பிரேக் ஆகி போயிருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்வ கோளாறு இருக்கும். இந்த ஆர்வ கோளாறு பிரேக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. ஓரளவுக்கு மேலே போன உடனே வந்து அவங்க வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க $80. அதனால இந்த சரிவு, ஒரு பெரும் சரிவு வந்தோன்னா இன்னும் கீழே போகும்னு எடுத்துக்கலாம். நான் எதிர்பார்த்தது இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படின்னு. ஆனால் ப்ராப்ளி இந்த கேண்டில் அதோடைய அந்த தீர்மானத்தை வந்து மாற்ற வச்சிருச்சு. ஏன்னா ஸ்ட்ராங் பை விழுந்த ப்ரீவியஸாக எங்கே ட்ரை பண்ணாங்களோ அது வரைக்கும் கொண்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் செல்ல புஷ் பண்ண முடிஞ்சது மார்க்கெட்டை. பொறுமையாக பெரும் சண்டைக்கு அப்புறமா வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போனாங்க. ஆனால் இங்கே வரும்போது வால்யூம் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை, இன்னும் மேலே போகும் அப்படி. ஸோ திஸ் வில் ஹேப்பன். இந்த இடத்துல வந்து சின்னதாக செல்லர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. அதை இந்த பிரேக் அவுட்டில் வந்து எடுத்தவங்க சின்னதாக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் இங்கே போகும்போது கொஞ்சம் செல்லர்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா இந்த லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்படி வந்திருக்குது. ப்ராப்ளம் இப்படி வந்துட்டு கூட இப்படி வந்து போகலாம். மறுபடியும் வந்து இங்கே எப்படி நடந்ததோ அதே மாதிரி கூட இங்கே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் போய் பை பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பை பண்ணனா சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். எங்கே வந்து அவனால் பிரேக் பண்ண முடியாமலேயே அப்படியே சுற்றுன்னு சுற்றிட்டு இருந்தானோ அந்த டைமில் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கலாம். நம்ம டெசிஷன் ஒருவேளை தப்பாக இருந்ததுன்னா கூட அப்புறமா அது சரி ஆகிடும். ஸோ ப்ராப்ளி இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேடு தெரியாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட பிரேக் ஆகுது, அதனால் நான் ட்ரேடு இந்த இடத்துல எடுத்ததுக்கப்புறம் இது வந்து தப்பாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது பிரேக் ஆகிடும் அப்படின்னு. இந்த இடத்துல செல் எடுக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் வீக்லியில் போனீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு 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 இடத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட் டு நோ. நான் சொல்ல சின்னதா சாரி, அடுத்து சின்ன லோ, இன்னொரு லோ, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லோ. இந்த பெரிய லோவுக்கு அப்புறமா ஆரம்பிச்சிட்டான். இங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து போனது தான் வந்து கண்ணை அப்படின்னா 80க்கு மேலே வந்து போயிருக்கு. எங்கேருந்து போயிருக்குது? 55லேருந்து போயிருக்கு. தொடர்ந்து நடக்குது. நம்ம கவனிக்க வந்து மறந்துடுறோம், இல்லை கவனிக்கிறது இல்லை. பெரும்போக்க அப்படியே வந்து பார்த்துட்டு போகிறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் வந்து கண்ணில் வந்து படுறதே இல்லை. ஸோ ரொம்ப ஆழமாக வந்து பார்க்கணும். நான் திரும்பவும் சொல்கிறது தான், ஒலிம்பிக் போட்டிக்கு நீங்கள் தயாரானால் எந்த லெவலுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துதுங்க. அந்த லெவலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம நிஃப்டிக்கு வந்தோம் அப்படின்னா நிஃப்டிலையும் என்ன நடந்துகிட்டு இருக்குது? நிஃப்டி ஏற்கனவே இந்த லெவலுக்கு போயிருந்தது. இந்த லெவலில் வந்து ஸ்ட்ரகிள், ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ தான் நம்ம வந்து ஆயிலில் வந்து பார்த்தோம், ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய லெவலில் வந்து கீழே போவோம். ஃபஸ்ட் டைம் என்ன ஆச்சு, இப்படி வந்தோடனே டமாலும் மறுபடியும் வந்து விழுந்துட்டான். அடுத்த தடவை போகும்போது கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணால் கொஞ்சமாக கீழே வந்தான். மறுபடியும் மேலே போகும்போது ரொம்ப நேரம் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் பிரேக் ஆகி மேலே போச்சு. அதே மாதிரி இருக்கா?
இந்த ஹரிசாண்டல் லெவலில் வந்து விழுந்துட்டு இருக்குதா ப்ரைஸு. ஒரு கட்டத்தில் இதை பிரேக் ஆகி கண்ணா பின்னான்னு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்பத்துலேருந்து இது நடக்குது? 2024 நடந்தது, 25 நடந்துருக்குது, 26 இது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு கட்டத்துலேருந்து திரும்பி ப்ரைஸு இதே இடத்துக்கே வந்து போக போகுது. இந்த 2026 இல்லைன்னா 2027 பிகினிங்லேயோ வந்து பிரேக் ஆகிறதுக்கான காரணங்கள் வந்து நிறையா இருக்குது. பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்து யாரும் எதிர்பாராத அளவுக்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. எப்படி வந்து கோல்டு வந்து இங்கே வந்து பிரேக் ஆகி எங்கே பிரேக் ஆகிருக்கு? இங்கே பிரேக் ஆகிருக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான்? இவ்வளோ தூரம் போயிருக்கான். எத்தனை வருஷம் போயிட்டே இருக்கான்? 24, 25, 26 வரைக்கும் போயிட்டான். 2 வருஷமாக போகிறான் மேலே. 4 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு பிரேக் ஆகும்போது 2 வருஷமாக வந்து மேலே போயிட்டே இருக்குது ப்ரைஸ். ஸோ அது வந்து திரும்ப வந்து உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு திடீர்னு பார்த்தா இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. எப்படி வந்து நான் செல் ஆஃபுக்கு சொன்னோன்னா அதே தான் பைக்கும். திடீர் ஒரு வால்யூம் வந்தது. அந்த வால்யூமுடைய டாப்பில் வந்து அதாவது அந்த செல்லர்ஸ் அதிகமாக வந்த உடனே என்ன ஆயிடுது? கீழே வந்துட்டான். ஸோ இதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் மற்ற சார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நடந்துருக்குதா, மற்ற டைம் ஃப்ரேம்லலாம் அந்த மாதிரி நடந்துருக்குதான்னு அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சு. அப்போ இந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறமா என்ன ஆயிருது? விழுந்து எழுந்துருக்கிறான் 50%. விழுந்து எழுந்துருக்கிறான். விழுந்து அதே லெவலுக்கு வந்துட்டு கீழே என்ட்ரி எக்ஸிட்டு போய் தான் இவ்வளோ தூரம் வந்துருக்குது. இப்போ எங்கே என்ன நடந்துட்டுது? இப்படி விழுந்து விழுந்துட்டு இருக்கான். அப்போ இங்கே இடத்துல இருந்து திரும்ப வந்து இழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஹைக்கே போவானா தெரியல. இதுக்கப்புறமா திரும்பவும் கூட கீழே வரலாம், ஈக்குவல் லெவலில் இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கீழே போயிட்டு இப்படி உடனே ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் மஸ்ட் ஹோல்டு திஸ் லெவல் ஃபார் கண்டினியூஷன் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு ஒரு சின்ன தடுமாற்றம், மேலே போயிட்டு ஹை வச்சுட்டு ஒரு சின்ன தடுமாற்றம் என்ன இருக்கலாம். இதுலேருந்தே வந்து மேலே போயிருந்ததுன்னா இப்படி வந்து போயிருந்துருக்கணும். ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த இடத்துக்கே வந்துச்சு ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. வந்ததுனால இந்த லெவலை வந்து ஹோல்ட் பண்ணோம். ஹோல்ட் பண்ணல அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்து அப்படியே மாறி இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்கும். இது ஈக்குவல் லெவல்லையோ இல்லைனா இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு எப்போ வந்து மேலே போய் இந்த மாதிரி ஈக்குவலாக இப்படி கீழே வந்து இப்படி போகும்போது இப்படி ஈக்குவலாக இருக்கணும். அதுலேருந்து நம்ம வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து எதிர்பார்க்கலாம். உடனே நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இப்படி ஒரு கோடை போட்டு காத்திருக்கலாம். பிரேக்குக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா சொல்கிறேன். இப்படி கீழே வந்துட்டு இப்படி போயிருக்குதா, கொஞ்சம் கீழே வந்துட்டு போயிருக்குது. இந்த இடத்த விடலை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த இடத்த விடலைன்னா ப்ரெஷர் வந்து இங்கே பில்டப் ஆகும். ப்ரெஷர் பில்டப் ஆகி பிரேக் ஆச்சுன்னா சல்லுன்னு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. திரும்ப இந்த இடத்துல ஒரு பிரேக்கை போட்டுட்டு மொத்தமாக பிரேக் ஆகும்போது கண்ணா பண்ணான்னு வந்து போவோம். அப்போ நம்ம என்ன பேசுவோம்? இப்படி வந்து இப்படி போயிருக்குது ப்ரைஸு, இப்படி வந்து இப்படி போயிருக்குது, கொஞ்சம் கீழே வந்து போயிருக்குது, பிரேக் ஆகிருக்குது அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போது என்ன எதிர்பார்க்கலாம்? வீக்லி பொறுத்த வரைக்கும் இப்படி வந்திருக்குது ப்ரைஸு, ஒரு லோ வச்சுருக்கிறான், ஒரு சின்னதாக க்ரீனில் க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்ப வந்து இந்த ட்ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ட்ரெண்டுலேருந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல், ஈக்குவல் லோ இல்லைனா கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் ட்ரெண்டு. எப்படி வந்து ஆயில் வந்து ட்ரெண்டுக்கு போச்சோ அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து ட்ரெண்டுக்கு போயிட்டு விளையாடுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. பார்ப்போம். இது வந்து வீக்லியில் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து நாளைக்கே நடந்துருமான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். 4 வாரம் தான் ஒரு மாதத்துக்கு. 4 கேண்டில் தான் இதில் வந்து தெரியும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் சொன்னேன் 2027 ஆரம்பத்துலேயோ இல்லை 2026 எண்டுலேயோ தான் இது வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை அப்படின்ட்டு. சரி, ஓகே. நம்ம இங்கே 1 ஹவரில் போயிட்டு பார்த்தோன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம இது எல்லாமே வந்து பேசியிருக்கிறோம். ஸோ அதே விஷயங்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு மூமெண்ட்டில் இருந்து
ப்ரைஸு பிரேக் ஆகி கீழே வந்தது. அதுக்கப்புறமா இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்தது. இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ப்ரீவியஸ் ஹையிலே ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து கீழே பொறுமையாக வந்து வந்துட்டு இருந்தான். இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருந்தது ப்ரைஸு. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரைஸ் என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணியிருந்துருக்கணும். கட் பண்ணியிருந்தானா இன்னும் கொஞ்சம் மேலே போயிருப்பான். திரும்பவும் ஒரு பெரிய ஃபாலு திரும்பவும் ரைஸ் ஆகும்போது எங்கே வந்துருக்குது, ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்துட்டான் பாரு. இப்போ திரும்ப கீழே போயிட்டு இருக்குது ப்ரைஸு. இந்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. ஒன்ஸ் ஒரு ஈக்குவல் லோவோ இல்லைனா அதோட கொஞ்சம் கீழே போயிட்டோம், மறுபடியும் வந்து மேலே வர்றதுக்கான சான்ஸ். இந்த லெவலை பிரேக் பண்ணாமலேயே இந்த விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குதுங்க. 10 ரூபாய்க்கு விற்றுட்டீங்க, இப்போ மைனஸ் 100 இருக்குது. 100 ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க. இந்த 100 ப்ராஃபிட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பையர்ஸ் வந்து உள்ளே வர்றது நல்லா தெரியுங்களா? க்ரீன் கேண்டில்ஸ் வந்து நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப மோர் டைம் அந்த பெரிய கிரவுண்டு சொன்ன பார்த்தீங்களா, பெரிய கிரவுண்டில் விளையாண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கிரவுண்டுக்குள்ளார வந்தோன்னே ப்ரெஷர் பில்டப் ஆகும். ப்ரெஷர் பில்டப் ஆனோன்னே கண்ணா பண்ணான்னு வந்து கீழே போய்டும், இல்லை மேலே போகும். ஏதோ ஒரு சைடு போகிற இடத்துல ரொம்ப வேகமாக இருக்கும், ஆக்ரோஷமாக வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கூண்டுக்குள்ளார அடைச்சி வச்சு திடீர்னு வந்து கூண்டை திறந்து விட்டால் பறந்து எங்கே போகிறீங்கன்னே தெரியாது, கண்ணா அப்படின்னான்னு பறந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி அது செட்டில் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும். இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் கீழே ஒரு லோ வச்சுருக்குது. திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டு கீழே போயிட்டு இருக்க ப்ரைஸு ஒன்று ஈக்குவல் லோவிலேருந்தோ இல்லைனா ஒரு புது லோ வச்சுட்டோ திரும்பும்போது திரும்ப இங்கே வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. எப்போ புது லோ வைக்க வந்து தயங்குறானோ வைக்கலையோ அப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ரொம்ப பெருசாக ரிஜெக்ட் ஆகாது, கண்டிப்பாக இப்படி பிரேக் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இது வந்து நிஃப்டி. இதை பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து வந்துடும். ஸோ என்ன நடந்துருது, இந்த டேவுடைய லோ, இந்த டேவோட லோக்கு வந்தோன்னா பையிங் வந்து எப்படி நடந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துலேருந்து தான் பையிங் வந்து இவ்வளோ தூரம் வந்து நடந்துருக்கு. இந்த ஹையில் இருந்து இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் கொண்டுட்டு வந்தாலும் மறுபடியும் பையர்ஸு, மறுபடியும் செல்லர்ஸ் இவ்வளோ தான், மறுபடியும் பையர்ஸு இல்லை. இதுலேயே உங்களுக்கு இந்த ஸ்டெப்லேயே வந்து பையர்ஸுடைய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இழறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து இருக்குது, போர் சூழலாக இருக்கிறதுனால வந்து பையர்ஸ் அவ்வளோ ஆர்வமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த உலக விஷயமும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்குன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பாட்டு ஒரு லோலையும் வந்து பைன்னு பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. இது பை பண்ணணும்னு அவசியமே இல்லை, எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி உலகத்தில் வந்து போர்கள் நடக்கும்போது இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் ஒரு பாட்டமில் நான் வந்து எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து வெயிட் பண்ண போகிறேங்கன்னா ஓகே. அன்றாடம் வந்து பை செல் பண்ணுறவங்க வந்து இதை மார்க்கெட்டுக்குள்ளார வர்றதே வந்து தப்பு. சும்மா ஒரு வாரம் வந்து வேடிக்கை பார்க்கலாம், டஸ்ட்டு வந்து செட்டில் ஆகட்டும். டஸ்ட்டு செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே போகிறது தான் வந்து நியாயமாக வந்து இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குன்னு, அதே தான் இங்கேயும் ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கும் இருக்கிற வித்தியாசமும் இருக்கிற வித்தியாசமும் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். லோ வரும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், அடுத்த லோ வரும்போது இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சு, அடுத்த லோ இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஸோ இந்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா யார் வந்து வீக்காக இருக்கிறா அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து தெரியும். ஒரு நாளும் இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ட்ரெண்ட் லைனை போட்டு நீங்கள் வந்து படிக்க வந்து கற்றுக்கு. இந்த ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்க, அது வீக்லியில் பார்த்தீங்க. இதை வந்து நீங்கள் 5 மினிட்ஸ்லேயும் பார்க்கலாம், 15 மினிட்ஸ்லேயும் பார்க்கலாம். பிரேக் ஆனால் இப்படி தான் போவோம், கண்ணா அப்படின்னான்னு போவோம்.
வீக்லியில் பிரேக் ஆகும்போது நீங்கள் வந்து டோட்டலாக அந்த ட்ரெண்டே வந்து கொண்டு போகிறதுனால அவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருது. இது வந்து சும்மா 5 மினிட்ஸில் பிரேக் ஆகுது. ஓரளவுக்கு வால்யூம் கிரியேட் ஆகி கடன்னு மேலே வந்து கொண்டு போயிருக்கிறாங்க மார்க்கெட்டை. அந்த ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து தெரிஞ்சு. ஒரே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த இடத்த பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். நேற்றுலாம் ட்ரேடே ஆகலை, சுத்தமாக ட்ரேட் ஆகலை. சும்மா ட்ரெண்ட் லைனுக்கு வந்து போயிட்டு இருந்தான். கீழே போகும்போது வந்து ஒரு லோவாக வந்து லோ வைக்கணுமே அப்படின்னு லோ வந்து வச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி ஒன்றுக்கு பதிய ட்ரேட் ஆகிருந்தான், அவ்வளோதான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போர் சூழலில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஒரு பெரிய இறக்கத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். ஒரு 50%. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஃபாலை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, இந்த பேட்டர்ன்லாம் இதுக்கப்புறமா வந்து தேவைப்படாது, இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கப்புறம் வந்து வேலை செய்யாதுன்னா அதை வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ இங்கே எப்படி வந்து பிரேக் ஆகி மேலே போச்சோ அதே தான் இங்கேயும் நடந்தது. ஸோ ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, ஒரு தடவை கீழேருந்து மேலே போனோன்னா இம்மிடியேட்டாக வந்து விழுந்துட்டான். இவ்வளோ தூரம் தான் விட முடிஞ்சது. இந்த இடத்துல டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் பிரேக் ஆகிடுச்சு. இது 5 மினிட்ஸ் பார்க்குறீங்க, 5 மினிட்ஸ்லேயும் அதே பேட்டர்ன் இருக்குது. அதனால தான் நீங்கள் இந்த கோர் கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தப்பு வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிடும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பை எப்போ நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். தப்பான முடிவை வந்து எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் வந்து அது தப்புன்னு உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கணும். இல்லையே, இது சரியில்லையே அப்படிங்கிற அந்த இன்ட்யூஷனா ஏதோ சொல்லுவோம். அந்த அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு இருந்தால் தான் வந்து இதில் வந்து ஜெயிக்க முடியும். சரியா? ஸோ நிஃப்டி வந்து இவ்வளோதான் விஷயம். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து நிஃப்டியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன ஓவரால் ட்ரெண்ட் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கணும்னு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துக்கணும். இப்போ வீக்லியில் ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்டை ஒரு நல்ல வேகமாக வந்து போன ட்ரெண்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும் நான் எதிர்பார்த்தேன்னு நான் இந்த வீடியோலேயே சொன்னேன் பார்த்தீங்களா. ஆயில் ரிஜெக்ட்டு, இந்த இடத்துல அதே இடத்துல ரிஜெக்ட்டு பிரேக் ஆகி போனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக சுணக்கம் வந்ததுன்னா அதே இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போய் தான் பிரேக் ஆகி வந்து மேலே போகும். ஸோ இதான் பேட்டர்ன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டையும் நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். திரும்ப இங்கே வந்ததுன்னா சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் சப்போர்ட் எடுத்தது, எல்லாமே பண்ணிச்சு, போய் புது ஹை வச்சுது. ஆனால் க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வந்து உள்ளேயே கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டான் அந்த வாரத்தை. ஸோ ப்ரீவியஸ் லோக்கே வந்துருச்சு ப்ரைஸு. எந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சோ அதே இடத்துக்கு வந்துருக்குது. அதனால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான் கீழே போயிடும் அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கூடாது. எப்போ கீழே போகும்? இந்த லெவலை கட் பண்ணும்போது தான் கீழே போகும். ஏன்? இதுக்கான ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரெண்டை போட்டு வச்சுட்டு இதை பிரேக் பண்ணோன்னே கீழே போயிடுவான், இங்கே போயிடுவான், இங்கேருந்து கீழே இங்கே பேஸ் கேம்புக்கு போயிடுவான் சசி சொல்லியிருக்காரு. இல்லை, கான்செப்டை புரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த மாதிரி தடுமாற்றங்கள்லாம் உங்களுக்கு வந்து வரத்தான் செய்யும். அப்புறம் கிட்டத்தட்ட 60,000 இருந்து எங்கே வரணும்? 45,000 46,000 வரணும். அது மிகப்பெரிய ஃபால். அவ்வளோ பெரிய ஃபால் ஆகிறதுக்கு விடவும் மாட்டாங்க. ஸோ இது வந்து அடுத்து வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு? இந்த லோவில் இருந்து ஹை போயிருக்குது, திரும்ப ஒரு லோ வச்சுட்டு ஹை இவ்வளோ தூரம் போயிருக்குது. ஆனால் க்ளோஸ் இங்கே தான் வச்சதுனால திரும்பவும் கீழே வந்துட்டு இன்னொரு லோ வைக்கலாம், இல்லைனா ஈக்குவல் லோவில் இருந்து திரும்பவும் வந்து மேலே திரும்புறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை.
இப்போ இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தானா இங்கேருந்தே வந்து மேலே போயிடுவான். இல்லை இந்த இடத்த வந்து விட்டுட்டான் அப்படின்னா திரும்ப வந்து அதே தான் இந்த லெவலுக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போகிறதுக்கான சான்ஸ். அந்த டைமில் வந்து நம்ம எப்படி இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ட்ரெண்டு வந்து இப்படி ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டு வந்து இப்படி மேலேருந்து கீழே, இப்படி மேலேருந்து கீழே, இப்படி மேலே போய் போகணும். சான்சஸ் ஆர் வெரி ஹை நம்ம பேட்டர்னுக்கு. இதில் வீக்லியில் நம்ம பேட்டர்னா என்ன அர்த்தம்? டேக்ஸ் மோர் டைம், அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே வரைஞ்சே வச்சுருவோம். நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வந்து இந்த இடத்துலேருந்து திரும்பிச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இந்த லோ மட்டும் விட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே வரும், அப்புறம் கொஞ்சம் மேலே, அப்புறம் கீழே, கொஞ்சம் மேலே, அப்படியே இந்த லெவலுக்கு வந்து வந்துடுவான். சரியா? ஸோ இது 1 ஹவரில் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப்பாக தெரியுது. ஸோ இந்த லெவலில் திரும்ப மேலே போய் இது பண்ணிட்டு இருந்தவன் பிரேக் ஆனோன்னா கண்ணப்படன்னு கீழே வந்துட்டான். இங்கேயும் அதே தான் நம்ம பேட்டர்ன். மேலேருந்து கீழே வந்தது, கீழே வந்து இந்த லெவலில் விடவே கூடாது. விட்டானா என்ன பண்ணுவான்? கீழே நல்லா போயிடுவான். ஒருவேளை மேலே போய் இந்த லெவலில் பிரேக் பண்ணி போயிருந்தானே என்ன ஆகும்? மேலே நல்லா போயிருப்பான். ஸோ நம்ம பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் வந்து நடக்குது. அது வந்து அந்த 3வது டச்சு வந்து பிரேக்கிங் பாயிண்ட். பிரேக் ஆச்சு கண்ணாப்பின்னு போயிடும். அதை கீழேயோ மேலேயோ அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுனால ரெக்கவரியை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெக்கவரியை ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு பாதி லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து விளையாடுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இப்போதைக்கு வந்து கண்ணாப்பின்னு மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கிறதுனால டோன்ட் ட்ரை டு ஸ்கால்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பையிங் வந்து முடியாத வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதே வந்து தப்பு, பை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. நீங்கள் வேணால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணால் போட்டு வேணால் வச்சுக்கலாம். உங்களை மாதிரி வந்து எல்லாரும் வந்து நினைக்கணும். 1,00,000 பேர் வந்து உங்களை மாதிரி வந்து நினச்சி அவங்க பொசிஷன்ஸை எடுக்கும்போது தான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு தைரியம் வந்து பிறக்கும். அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போவாங்க. அது வரைக்குமே வந்து இது மேலே திரும்பினது தான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. 4 ஹவர்ஸில் நான் முன்னாடியே நம்ம இதை வந்து போட்டு வச்சுருக்குறோம். ரொம்ப முன்னாடியே வந்து போட்ட விஷயம்னு நினைக்கிறேன். இது வந்து டச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு ட்ரெண்டு ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். கீழேருந்து மேலே போயிருக்குது, மறுபடியும் கீழேருந்து மேலே போயிருக்குது, மறுபடியும் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லோவுக்கு கீழே ஒரு லோ, அதுக்கு கீழே இன்னொரு லோ. ஒருவேளை ரிவர்சல் வந்து நடக்கலாம். ரிவர்சல் நடந்ததுன்னா ஒரு 50% வரைக்கும் போகலாம். போனதுக்கப்புறம் கூட கீழே மறுபடியும் வந்து ட்ராப் ஆகலாம். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ட்ராப் ஆச்சுன்னா எது வரைக்கும் வரணும்? இங்கே வரைக்கும் வரணும். ஏன் வீக்லியில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம், நம்ம பேட்டர்னாக இருந்ததுன்னா அவ்வளோ தூரம் கீழே வரும். வந்துட்டு தான் வந்து ப்ரைஸ் வந்து அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸு. இதில் வந்து ரொம்ப பெரிய ஃபால் ஆனதுனால கொஞ்சம் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸை வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. விழுந்துட்டு எழுந்திருக்கிறான், விழுந்துக்கிட்டு இருக்கிறான், எழ ஆரம்பித்தான்னா இதில் பாதி தான் போவான். இவ்வளோ தூரம் போகக்கூடாது, போக மாட்டான், கஷ்டப்படுவான். மறுபடியும் கீழே வரும்போது இந்த லோவுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்மியாயிரும். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு பக்கத்துலேயே போயிட்டு தான் கீழே வருவான். அதுக்கப்புறம் தான் இதை பிரேக் ஆகி இப்படி போகிறதுக்கான சான்ஸ். அப்படி போகிற மாதிரி இருந்தேன்னா மேலே சரியா? ஏன்னா பெரிய ஃபாலோ இருக்குல்ல, நீங்கள் அப்படியே கீழே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன எப்படி வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்க தான் போகிறோம். ஸோ ஏற்கனவே என்ன நடந்ததோ அதை தான் நம்ம திரும்ப வந்து எதிர்பார்க்குறோம். நான் இப்போ சொன்ன அதே விஷயந்தான். இவ்வளோ தூரம் லோ இருக்குது, பெரிய லோ வந்து வச்சுருக்கிறான், அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த லோ இன்ஃபேக்ட் இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இதுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தவனால இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது. அதுதான் இந்த அளவுக்கு வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸ்.
ஸோ ஒரே இடத்த வந்து ரிஜெக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த தடவை வந்து பிரேக் ஆகி போகும்போது கண்ணப்பனான்னு வந்து மேலே போயிடுச்சு. இது திரும்ப 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 வந்து இது விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து சாதிச்சு காமிச்சிடலாம். பணம் தான் தேவை. அடுத்து இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன தேவை? பணம் தேவை. பணம் இருந்தால் தான் இது எல்லாமே வந்து சாத்தியம். பணம் இல்லாமல் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு நான் ட்ரேட் பண்ணிடுவேன், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பொசிஷன் எடுத்திருப்பீங்க, எனக்கு தெரியும் மேலே போகும்னு நினைப்பீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் கீழே வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேலே அங்கேயே போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் அங்கேயே போயிடுச்சு. ஆனால் இந்த லாஸை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி வந்து இருக்கணும். இருந்ததுன்னா பெரிய ஆள் தான் நீங்கள். இல்லைன்னா லாஸை இங்கேயே கட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும். புத்தி சொல்லலாம், ஆனால் மனசு வந்து விடாது. இல்லை வந்துடும் வந்துடும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்குது பார்த்தீங்களா? திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருப்பான். தெரியுதா? ஒரு ட்ரெண்டில் இவ்வளோ தூரம் போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபாலே ஆரம்பிச்சது. ஸோ ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வேகத்தை வந்து காமிச்சானா அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் வந்ததுன்னா நம்ம உஷாராயிடும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய ட்ராப்பில் வந்து இங்கே இவ்வளோ பெரிய பை வந்ததுக்கப்புறம் தான் இந்த 50% வரைக்கும் போச்சு ப்ரைஸ். இந்த விழுந்ததில் 50% ஒரு நல்ல பை கேண்டில் வந்தோன்னா அது நடக்கும். தொடர்ந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது. பிரேக் பண்ணிச்சு, மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப அதே ரேஞ்சுக்கு வந்து தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ. ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குது. இந்த ஃபாலோடைய 50%க்கு வந்துட்டான். இந்த 50% ஃபாலிலிருந்து கீழே வரும்போது வந்து ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மறுபடியும் வந்து மேலே போயிட்டு இருக்குது. ஸோ இன் திஸ் கேஸ் சின்னதாக விழுந்தால் கூட அடுத்த தடவை வரும்போது பிரேக் ஆகி எங்கே போகணும்? இங்கே போகணும். அதனால தான் நம்ம வந்து ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கணும். இது வந்து இப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹைன்னு. 4 hours வந்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியுதுப்பா. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்க மாட்டான். ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோட 50% இருக்கும். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். இப்போ என்ன ஆகும்? இங்கேருந்து வந்து போனான்னா இப்படி போயிடுவோம். போய் ஈக்குவலாகி போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு சின்ன ஃபால். அப்போது நம்ம இங்கே இருக்குது, இங்கே தான் லோ இருக்குது, பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தங்கம் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாகிடும், அவ்வளோதான், 0 ஆகிடும், அது இதெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லி நானே வீடியோ பார்த்தேன். அப்போவும் நான் அதை தான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க. இந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க, யாரும் வாங்காதீங்க, ரொம்ப மழை உயரத்துக்கு வந்து போயிடுச்சு, மொத்தமாக விழுந்துரும், அது விழுவான். நான் ரொம்பலாம் விட மாட்டேன். திரும்ப அதே விலைக்கு போயிட்டான் பார்த்தீங்களா, போயிடுவான். இந்த மாதத்துலேயே போகிறது கூட வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் மற்றவங்க என்னமோ வந்து சொல்லிட்டு போகிறாங்க, விழுந்துருவான், இதாகிடும் சொன்னாலும் நீங்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து இதில் வந்து பார்த்து நீங்கள் பொறுமையாக வந்து பயிற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத வந்து பாருங்க. சரியா? நேற்று கூட இந்த பால் நான் ரொம்ப ரசித்து வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதை ட்ரேட் பண்ணியிருந்தோம், ஏன் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதை வந்து நான் நிறைய தடவை வந்து சொல்லிட்டேன், நீங்களே அதை தேடி பார்த்துருங்க. ஒரு தடவையும் வந்து ஹை பண்ண முடியல, அவனால் ஹை பண்ண முடியல, லோ பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹையை வந்து தொட ஆரம்பிச்சிட்டான், லோவும் பண்ணலை. இது எப்போ நடக்குது? இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் நடக்குது. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இது நடக்குது. இது நடந்ததுன்னா என்ன அடுத்து நடக்க வாய்ப்பு இருக்குது? அடுத்தடுத்து ஹை பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே வரைக்கும் போவான்? இங்கே வரைக்கும். ஏன்னா இங்கே வரைக்கும். அங்கே இருந்தால் விழுந்தான். அதே இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா வந்து மேலே இவ்வளோ தூரம் போச்சு. அதுக்கப்புறம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரம் போனவன் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாலும், இந்த ரேஞ்சில் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாலும் விழுந்தான், எழுந்து திரும்ப வந்து அதே இடத்துக்கு வந்துட்டு அப்படி தடமாறிட்டான்.
பொறுமையாக வந்து அந்த ஹையை வந்து கட் பண்ணவே முடியல. நாள் ஃபுல்லாக அரைன்னு அரைச்சிட்டு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் ஆரம்பித்த உடனே வந்து மேலே போக ஆரம்பித்தேன். இந்த மேலே போக ஆரம்பிக்கும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிருக்கு ப்ரைஸ். அதுக்கப்புறம் தான் இந்த ஹை வரைக்கும் போயிருக்குது ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் தான் வந்து அல்டிமேட்டாக இந்த ஹைக்கு போயிடுச்சு. அப்புறம் இந்த ஹைக்கே போயிடுச்சு. ஜஸ்ட்டு இது வந்து எப்போவுமே வந்து திரும்ப நடக்குதுங்க. பார்க்கும்போது வந்து வேறு மாதிரி இருக்குது. இது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து விழுந்து இப்படி போய் இப்படி வந்து ஒரு மாதிரி ஏதோ கப் பேட்டர்ன் மாதிரி வந்து சில பேர் வந்து போட்டிருந்தீங்க. கப்போட நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பையர்ஸு செல்லர்ஸ் யார் வந்து பலசாலியாக இருக்கிறா. ப்ரீவியஸ் ஹைக்கே வந்துட்டாங்களா, ப்ரீவியஸ் ஹைக்கு வரல. புதுசாக லோ வைக்கிறாங்களா, இல்லை. புதுசாக லோ வைக்கிறாங்களா, இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ தூரம் விழுந்துட்டு புதுசாக லோ வைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஓரளவுக்கு 50% போவாங்கன்னு அர்த்தம். இவ்வளோ தூரம் விழுந்துட்டு புது லோ வைக்கலன்னா 50% போவாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு நல்ல ரைஸ் ஆச்சு ப்ரைஸு. ஒரு சின்னதாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு எதிர்பார்த்து தான் நடந்தது ப்ராஃபிட் புக்கிங்கு. இந்த மாதிரி வரும்போது வந்து யாரும் வந்து தவறாக செல் ஆகிடும், இன்னும் கீழே வரைக்கும் போகும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த ஹையோடைய 50% வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரேடு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பையர்ஸு எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸை வந்து நிப்பாட்டிருக்காங்க தெரியுது. திரும்ப ப்ரைஸ் வந்து அதே ரேஞ்சுக்கு போய் தான் நின்றுருக்கு. நாளைக்கு ஓப்பனிங்லேயே பிரேக் ஆகி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லோ இருக்குது, இங்கே லோ இருக்குது. இந்த இடத்துலேருந்து சின்ன லோவிலேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உஷாராயிரும். ஓகே, இது வந்து பையர்ஸ் வந்து டஃப் கொடுக்குறாங்க, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறதுக்கான இடங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு வால்யூம் வந்தோன்னே என்ன நடந்திருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே வீக்லிலேயே நம்ம வந்து ஆயில் வந்து இப்படி தான் வந்து நடந்தது. இப்படி தான் வந்து ஒரு தடவையும் வந்து ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படி வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து இப்போ வந்து பிரேக்காக எங்கே வர்றான், இந்த ரேஞ்சுக்கு வந்துடுவான்னு பேசிகிட்டு இருக்கோம். அதே தான் இங்கேயும் நடந்தது. இந்த ரேஞ்சுக்கு வந்தால் என்ன ஆகும், இன்னும் பிரேக் ஆகி கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ். ஸோ ஆயிலில் ஒரு மாதிரி ட்ரேடு நடக்கும், இதில் ஒரு மாதிரி ட்ரேடு நடக்கும், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அந்த ஒரே மாதிரி நடக்கிற அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பை ப்ராக்டிஸ், யாராவது கால் கொடுப்பாங்க நம்ம அதை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிறது நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். போர்க்களத்தில் பயிற்சி வந்து கொடுக்கும்போது பயிற்சி பண்ணாமல் போர்க்களத்தில் போயிட்டு என்ன பண்ணணும்னு வந்து சொல்லுவாங்க, நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம திரும்ப மாட்டோம். அதனால் நமக்கு போர்க்களத்தில் நமக்கே என்ன செய்யணும்னு தெரியணும். தெரிஞ்சால் தான் போர்க்களத்துக்கு போகணும், இல்லைன்னா அங்கே போகவே கூடாது. அதே தான் இங்கேயும். சரியா? தெரியாமல் இதுக்குள்ளே வரவே வராதிங்க என்றைக்குமே. அதை 5 மினிட்ஸில் பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு வந்து அந்த போராட்டங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியும். இந்த லோ வந்து இதை மார்க் பண்ணி வச்சோம், இன்னொரு லோ வந்துச்சுது, இன்னொரு லோ வச்சுது, அதுக்கப்புறம் லோ வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வரும்போது தான் இப்படி பிரேக் ஆகி இவ்வளோ தூரம் வந்து வந்தோம். அப்புறம் டைம் ஃப்ரேமை மாற்றி பார்த்து குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிக்காதீங்க. 15 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்கல, 5 மினிட்ஸில் க்ளோஸ் வந்து கீழே போய் வச்சிருச்சு, அந்த மாதிரிலாம் வந்து குழப்பாதீங்க. எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை கீழே வரும்போது வந்து ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸு வைக்காமல் கீழே போய் உங்களோட ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டா அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் தைரியமாக வந்து ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுக்கும்போது வந்து அது திரும்ப வந்து உங்களுக்கு அதை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. 90%. சரியா? அதனால் அந்த மாதிரிலாம் எந்த குழப்பத்தையும் இது பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த விஷயங்களை திரும்ப நம்ம வந்து பார்த்துருக்குறோம். வேறு இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ
எல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு மெசேஜ் அனுப்புகிற எல்லா அன்பர்களுக்கும் நன்றி. நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 100% ஜெயிக்கலாம். 100% ஜெயிக்கலாம். அதான் ஒலிம்பிக்கு நீங்கள் தயாராகிற மாதிரி தயாராகணும். சரியா? அங்கே வந்து கோச்செல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் தான் வந்து விளையாண்டு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். அதே தான் நான் இங்கேயும் வந்து சொல்கிறேன். அதனால் அதுக்கு தயாராகிற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராகிட்டீங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவீங்க. சரியா? சும்மா சின்ன 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 விஷயங்களை மட்டுமே திரும்ப 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 பார்த்து கூட நீங்கள் வந்து வெற்றி அடையலாம். ஸோ எல்லாரும் வந்து வெற்றி அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.